விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம். இலங்கையினுடைய முன்னாள் போலீஸ் மா அதிபரும் சர்ச்சைக்கு இலக்காகி இருந்த மிக முக்கியமான இலங்கையின் கதாபாத்திரங்களுள் ஒருவரமான தேசபந்து தென்னகோன் சற்று முன்னர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம். அன்பான நேயர்களே, இலங்கையிலே அதாவது பொருளாதார தளம்பல் நிலை காரணமாக அப்போது காலிமுகத்திடலில் போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது பொதுமக்கள் மீது தாக்குதல் நடாத்தும் சம்பவம் தொடர்போடு இணைத்து பேசப்பட்ட இலங்கையினுடைய முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் சற்று முன்னர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்றாலும் இதற்கு முன்பு தனக்காக பாதுகாப்பு பிணை மனு கோரி அல்லது முன்பிணை கோரி கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் அவர் சமர்ப்பித்திருந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவர் மீது உடனடியாக கைது செய்யுமாறான அவருடைய நிலவரம் மாறியிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து குற்றப்புலனாய்வு பிரிவினரால் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது என்ன காரணம் என்பதற்கு முன்பதாக இந்த சம்பவம் தொடர்பாக நாங்கள் பார்வையிட வேண்டும். ஏற்கனவே தேசபந்து தென்னகோன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தன. தேசபந்து தென்னகோன் மேல் மாகாணத்துக்கு பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அதிகாரியாக இருந்தபோது அல்லது பிரதி போலீஸ் மா அதிபராக இருந்தபோது விசேடமாக கொழும்பு மாவட்டத்திலே தான் போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. அப்போது எனக்கு ஞாபகம், நாங்களும் அந்த நேரத்தில் அந்த இடத்தில் தான் இருந்தோம். அவர் மீதும் ஒரு தாக்குதல் இடம்பெற்றிருந்தது. அந்த தாக்குதல் இடம்பெறுவதற்கு ஒரு 100 மீட்டர் தொலைவில் தான் நாங்களும் இருந்தோம். ஆனால் நாங்கள் அதனை நேரடியாக காணவில்லை. என்றாலும் கூட நாங்கள் செய்தி சேகரிப்புக்காக அப்போது இருந்தோம், சர்வதேச செய்தியாளர்கள் ஒரு குழுவினர். அதன் அடிப்படையிலே அந்த இடத்தில் இருந்த போது இடம்பெற்ற சம்பவம் அல்ல இந்த வழக்கு தொடர்புடையது. இது கொழும்பு பிராந்தியத்திற்கு பொறுப்பாக அவர் இருந்தபோது மிக முக்கியமாக காலிமுகத்திடலிலே போராடி கொண்டிருந்த போராட்ட குழுவினருக்கும் இன்னுமொரு குழுவுக்கும் இடையில் ஏற்பட்ட மோதல், அதன் பின்னரான சூழல்கள் இவற்றோடு தொடர்பு படுத்தி தான் அவர் மீது இப்போது இந்த வழக்கு தொடரப்பட்டிருந்தது. என்ற போதிலும் கூட இப்போதைய நிலவரத்தில் அவர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டதனை தொடர்ந்து ஏற்கனவே நாங்கள் பார்த்திருந்தோம், அவர் மீது பாராளுமன்றத்திலும் எதிர்ப்பு பிரேரணை கொண்டு வரப்பட்டிருந்தது. அதே போல் அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருந்தார். இப்போது புதிய போலீஸ் மா அதிபர் ஒருவர் இருக்கிறார். இந்த நேரத்திலேயே தேசபந்து தென்னகோன் அவர் போலீஸ் மா அதிபராக இருந்த போது கூட மிக முக்கியமாக அவர்களுடைய பதவிக்காலம் செல்லாது அல்லது பதவி நிலையில் அவரை நீடிப்பது என்பது ஒரு புறம் இருந்தாலும் அவர்களுடைய பதவியே செல்லாது என்றுதான் அரசியல் அரங்கிலே இருந்தது. அந்த சம்பவம் பதிவாகி அல்லது அவர் பதவி நீக்கப்பட்டு ஓரிரு மாதங்கள் செல்வதற்குள்ளால் இந்த சம்பவமும் இப்போது பதிவாகி இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமானது. ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்தபோது தேசபந்து தென்னகோன் போலீஸ் மா அதிபராக பதவி உயர்த்தப்பட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து தான் அவர் தொடர்பான ஆட்சி மாற்றத்தின் பின்னர் அவர் தொடர்பான முக்கியமான சட்ட ரீதியான நடவடிக்கைகள் இப்போது எடுக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக அனுர்குமார் திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்றதனை தொடர்ந்து இவர் மீது வழக்குகள் குறிப்பாக துரித கதையில் விசாரிக்கப்பட்டு இப்போது மிக முக்கியமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இப்போது இந்த தீர்மானமும் இடம்பெற்றிருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமானதாக இருக்கிறது. தொடர்ந்து மனிதர்கள் அன்பான நேயர்களே.